ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 28th ஏப்ரல் 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், மோடி hints at graded exit from lockdown, says danger not over. நேற்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கூடயும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசியிருப்பாரு. அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இப்போ எப்படி இருக்கணும்னா, ரெட் ஜோன்ஸ் எல்லாம் ஆரஞ்ச் ஜோன்ஸா மாற்றணும், ஆரஞ்ச் ஜோன்ஸ்லாம் கிரீன் ஜோன்ஸா மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெட் ஜோன்ஸ்னா ஹாட்ஸ்பாட்ஸ், ஆரஞ்ச் ஜோன்ஸ்னா பொட்டன்ஷியல் ஹாட்ஸ்பாட், கிரீன் ஜோன்ஸ்னா டேஞ்சர் இல்லாத பகுதிகள். லாஸ்ட் 14 டேஸ்ல வந்து கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரெட் ஜோன்ல வரும். ஆரஞ்ச் ஜோன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 14 டேஸ்ல எந்த கேஸுமே ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அது ஆரஞ்ச் ஜோன். கிரீன் ஜோன் அப்படின்னா லாஸ்ட் 20 டேஸ்ல எந்த ஒரு கேஸுமே இல்லை அப்படின்னா கிரீன் ஜோன். அதுக்கப்புறமா பீகார் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமா கண்ட்ரி வைடா ஒரு கிளியரான பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா போன வீக் நம்ம பார்த்தோம், கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்குலாம் நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது, அதாவது அவங்க இருக்க ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, ஆனால் அவங்க இருக்க ஸ்டேட்டுக்குள்ளே வேலைக்கெல்லாம் போய்க்கலாம் ஏப்ரல் 20க்கு அப்புறமா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பாப்புலேஷன் வேற ஸ்டேட்ல இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. யூபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பஞ்சாப், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஸ்டேட்ஸும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிறைய பெடிஷன்ஸ் இருந்துச்சு, கண்ட்ரி வைடா ஒரு ஒழுங்கான பாலிசி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி ஏப்ரல் 19ல கொடுத்த கைட்லைன் படி லேபர்ஸ் யாருமே அவங்க இருக்க ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் வந்து போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் எந்த இதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் சேஸ் நோ பேமெண்ட் மேட் ஃபார் சைனீஸ் டெஸ்ட் கிட்ஸ் சப்ளைஸ். அதாவது நம்ம முன்னாடியே ஒரு நாள் பார்த்தோம், இந்த ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து ஒழுங்கா ரிசல்ட் வந்து தரல, ராஜஸ்தான்ல வந்து நிறைய பாசிட்டிவ் கேசஸே வந்து அது நெகட்டிவ் அப்படின்னு காட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதனால வந்து அதை ஸ்டாப் பண்ணி வேற வச்சிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒன்ஃபோ அண்ட் சுகாய் லிவ்சன் இந்த 2 கம்பெனிலேருந்து வாங்கின ரேபிட் ஆன்டிபாடி கிட்ஸ் தான் ஒழுங்கா ஒர்க் ஆகலை போல. அது மட்டும் இல்லை, ஒன்ஃபோ கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனிலேருந்து நம்ம வாங்கின டெஸ்ட் கிட்ஸை வந்து ரேட் அதிகமாக வச்சு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அது வந்து அதோட ரேட் வந்து ஒரு டெஸ்ட்க்கு வந்து 245 தான், ஆனால் நம்ம வந்து 600க்கு நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இது வந்து இப்போதான் தெரிய வந்திருக்கு, ஆனால் நம்ம இன்னுமே காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட்னா நமக்கு தெரியும், பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து வைரஸ் இருக்கா அப்படின்னு தெரியாது, வைரஸ் வந்துட்டு போச்சா, ஏதாவது ஆன்டிபாடிஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு தான் நமக்கு காட்டும். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லோ சென்சிட்டிவிட்டி, அதாவது இது வந்து டெஸ்ட் பண்ணதில் 30% ஆஃப் பாசிட்டிவ் கேசஸை மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ரிலேபிளான டெஸ்ட், ஒரு நம்பகத்தன்மை மிக்க டெஸ்ட் தான் நமக்கு தேவை. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஐசிஎம்ஆரும் எல்லா ஸ்டேட்டையும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட் யூஸ் பண்ணனாலுமே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை வச்சு கண்டிப்பாக ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி. இந்தியா அமாங் டாப் 3 மிலிட்ரி ஸ்பெண்டர்ஸ் ரிப்போர்ட். ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க ஆனுவலா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸ் இன் வேர்ல்ட் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ 2019க்கான ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வருஷத்துல எல்லா கண்ட்ரியும் அவங்களோட டிஃபென்ஸ், மிலிட்டரி, அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அதை வச்சு அந்த கண்ட்ரியை வந்து ரேங்க் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் இருக்காங்க, ரெண்டாவது இந்தியா, சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறமா சவுதி அரேபியா. இந்த 5 கண்ட்ரியும் தான் குளோபல் லெவல்ல டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல 62% இந்த 5 கண்ட்ரில இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 ரேங்க்ல பாத்தீங்கன்னா இந்தியா 4th பொசிஷன்ல தான் இருந்துச்சு. இப்போ ஒரு பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகி நம்ம 3rd பொசிஷனுக்கு போயிருக்கோம். ஏன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும். போன வருஷம் புல்வாமா அட்டாக், இந்த மாதிரி பாகிஸ்தான், சைனா இவங்க கூடலாம் இருந்த மிலிட்ரி டென்ஷன்னால தான் இவ்வளோ ஸ்பெண்டிங் வந்து அதிகமாயிருக்கு. பிடிஏடி பிளேஸ்ட் அண்டர் கவர்னர்ஸ் ரூல், அதாவது அஸ்ஸாமில் இருக்கிற போடோலேண்ட் டெரிட்டரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ்
இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரும். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் தான் நம்ம போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை யார் கவர்ன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில். இந்த கவுன்சிலோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 years. இப்போ இவங்களோட எலெக்ஷன் வந்து April 4 நடக்க வேண்டியது, ஆனால் இப்போ நடக்காமல் போனதுனால இப்போ இந்த டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர்னரோட ரூலுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைவர்ஸான கண்ட்ரி. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜியன் இருக்கும், நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெங்காலி ஸ்பீக்கிங் ஹிந்துஸ் இருக்காங்க, பெங்காலி ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ், அஸ்ஸாம் ஸ்பீக்கிங் ஹிந்துஸ், அசாமிஸ் ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அசாமிஸ் ஸ்பீக்கிங் ஹிந்துஸ் தான் லார்ஜஸ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அஸ்ஸாம்ல இண்டிஜினியஸ் பாப்புலேஷனை விட மைக்ரண்ட் பாப்புலேஷன் தான் அதிகம். அதாவது அவங்களோட சொந்த பாப்புலேஷனை விட வேலைக்காக மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்கல்ல, இந்த பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட்ல அஸ்ஸாம்ல வந்து டீ பிளான்டேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த நேரத்துல வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து அஸ்ஸாம்ல லேபர்ஸ் கிடைக்கல. ஏன்னா அஸ்ஸாம்ல வந்து கம்மியான பாப்புலேஷன் தான் இருந்துச்சு, ஆனா நிறைய லேண்ட் இருந்துச்சு. அப்போ இந்த டீ பிளான்டேஷன்ல வேலை பார்க்கறதுக்காக வேற ஏரியால இருந்து சீப் லேபர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் நினைச்சாங்க. அப்போ அவங்க எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற ட்ரைப்ஸை தான் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தால்ஸ், இந்த மாதிரி ட்ரைப்ஸ்லாம் வேலைக்காக கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருமே அஸ்ஸாம்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரண்ட் பாப்புலேஷன் தான் அஸ்ஸாம்ல அதிகம். அதனால அங்க இருக்க இண்டிஜினியஸ் பாப்புலேஷன்ஸ் எல்லாருமே எப்பவுமே என்ன டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த மைக்ரண்ட் பாப்புலேஷன்லாம் வெளியே அனுப்பணும், ஏன்னா அவங்களால எங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி தான் அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்ல, அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகம். மொத்த பாப்புலேஷன்ல 12-13% ட்ரைப்ஸா தான் இருக்காங்க. இந்த ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா பிளெயின் ஏரியால பாதி பேர் இருக்காங்க, ஹில்ஸ்ல பாதி பேர் இருக்காங்க. பிளெயின் ஏரியாஸ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. ஹில் ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்பி அங்கோலன் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, கர்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிமா ஹசாயோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து டிமா ஹசாயோ ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹில்லில் இருக்கிறவங்க. அதே மாதிரி பிளெயின்ஸ்ல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப டாமினன்டான ட்ரைப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போடோஸ். இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவி இருக்காங்க. எந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொக்ராஷ்கர், சிராங், பாஸ்கா, உடல்குரி, இந்த 4 இடத்துலயும் தான் இவங்க இருக்காங்க. இந்த போர்டர்ஸ் வந்து இனிஷியலா என்ன டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்குன்னு செப்பரேட்டா கண்ட்ரி வேணும் போர்டர்ஸ்க்குன்னு அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்ட்ரிலாம் வேணாம், எங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலயே கொஞ்சம் பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்ல எங்களுக்கு கண்ட்ரியும் வேண்டாம் ஸ்டேட்டும் வேண்டாம், அட்டானமி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரியான அட்டானமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்பி அங்கோலன் டிஸ்ட்ரிக்ட்லயும் டிமா ஹசாயோ டிஸ்ட்ரிக்ட்லயும் கவர்மெண்ட் வந்து அட்டானமி கொடுத்துருக்காங்க 6th ஷெட்யூலுக்கு கீழே. இதே மாதிரியா எங்களோட போடோ டெரிட்டரிஸையும் 6th ஷெட்யூல்ல ஆட் பண்ணணும், எங்களுக்கும் அந்த மாதிரியான அட்டானமி வந்து வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்காக அவங்க நிறைய இன்சர்ஜென்சிலலாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அஸ்ஸாம்ல இருந்த முஸ்லீம் பீப்புள்ஸை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மைக்ரண்ட் பாப்புலேஷனா இருப்பாங்கல்ல நிறைய பேர், அவங்களெல்லாம் தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா பக்கத்து ஸ்டேட்லாம் தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அஸ்ஸாம்ல இருந்த ஜாய் பகான் ஆதிவாசிஸ், இவங்க வந்து ஒரு மைக்ரண்ட் பாப்புலேஷன், இவங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க. இவங்கள தாக்கணும்னு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போர்டோஸை எதிர்க்கிறதுக்காக இவங்க ஒரு மிலிட்ரி குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிவாசி கோப்ரா ஃபோர்ஸ். அதாவது இந்த அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எதிராகவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிபடி ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் எவ்ரிபடி, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா 1993ல கவர்மெண்ட் அதுக்கப்புறமா இந்த போடோ குரூப் ஒரு பீஸ் அக்கார்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த பீஸ் அக்கார்ட்ல கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போடோ பீப்புள்ஸ் வந்து மேஜரா இருக்காங்கல்ல இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் ஒரு கவுன்சிலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது போடோலேண்ட் அட்டானமஸ் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் ஒரு கவுன்சிலா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கவுன்சில்ல வந்து மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு என்ன பவர் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு லா வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கவுன்சில் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கவுன்சில் வந்து கொண்டு வருவாங்க. ஆனா
நிறைய போடோஸ் இதை ஏத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து மிலிட்டன்சில வந்து ஈடுபடுவாங்க, இன்சர்ஜென்சில வந்து ஈடுபடுவாங்க. இதுக்காக 1996ல ஒரு ஆர்ம்டு மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மூவ்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போடோ லிபரேஷன் டைகர். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து கண்ட்ரி வேணும் இல்ல அட்டானமியாவது தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கண்டிப்பா செப்பரேட் ஸ்டேட் தான் வேணும், நீங்க அட்டானமிலாம் தர வேண்டாம் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு ஒன்று தோணும், கவர்மெண்ட் தான், அவங்க தான் அட்டானமி கேட்குறாங்கல்ல, அதை கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு பிரச்சனையை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு தோணும் அதானே. ஏன்னா இந்த ஈஸ்ட் கர்பி ஆங்லன் நார்த் கச்சாரி ஏரியாவுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் கொடுக்கலன்னா கவர்மெண்டால கொடுக்க முடியல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த போர்டர்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே இல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பரவி பரவி இருப்பாங்க. இங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதுக்கப்புறமா மற்ற ஸ்டேட்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா. ஆனா இந்த கர்பி ஆங்கோலங், இந்த நார்த் கச்சார் ரீஜியன், அதாவது டிமா ஹசோவோ, இதுதான் வந்து நார்த் கச்சார் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஏரியாலும் பாருங்க கரெக்டா ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள அவங்க கன்ஃபைன் ஆகி இருக்காங்க. அதனால அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து 6th ஷெட்யூல் மூலமா கவர்மெண்டால அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இவங்களை வந்து அப்படி அனௌன்ஸ் பண்ண முடியல, ஏன்னா இவங்க வைட்லி ஸ்ப்ரெட்டா இருக்கிறதுனால கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ண முடியல. இதுதான் ப்ராப்ளம். அதனாலதான் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு கவுன்சில் மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் பவர் வந்து கொடுத்தாங்க. இதை அவங்க ஏத்துக்கல. அதுக்கப்புறமா 2003ல மறுபடியும் ஒரு பீஸ் அக்கார்டு வந்து சைன் பண்ணாங்க. இந்த அக்கார்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 டிஸ்ட்ரிக்டையும் போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு ஒரே நேம்ல கொடுத்தாங்க. இது மூலமா போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கவுன்சில் பாத்தீங்கன்னா இதுல 40 எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 6 அடிஷனல் மெம்பர்ஸ் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இவங்க இதையும் வந்து ஏத்துக்கல. இதுவும் முன்னாடி அவங்க கொடுத்தாங்கல்ல அந்த கவுன்சில், அதே மாதிரி தான் இவங்க கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். எந்த விஷயம்னாலும் இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் வந்து இந்த போர்டோஸ் வந்து ஏத்துக்கல. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா 2014ல இவங்க அஸ்ஸாம்ல ஒரு இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ல 76 இன்னோசென்ட் பீப்புளை வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2008ல நமக்கு தெரியும் 26/11 அட்டாக் நடந்துச்சு. இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல வந்து ரொம்ப பாம்பிங்ஸ் வந்து நடக்கும். இதுல 88 பீப்புள் வந்து இறந்துருவாங்க. இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ரஞ்சன் டைமாரி, இவர் வந்து இந்த போடோ இன்சர்ஜென்ட் குரூப்பை வந்து சேர்ந்தவர். அதுக்கப்புறமா இந்த ரஞ்சன் டைமாரியை லாஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க இன்சர்ஜென்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாவே பீஸே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசனா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜனவரி 27 வந்து மறுபடியும் ஒரு போடோ அக்கார்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், அஸ்ஸாம் கவர்மெண்ட், அதுக்கப்புறமா போடோஸோட ஆர்கனைசேஷன், இவங்க கூட எல்லாம் ஒரு அக்கார்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. எப்பவுமே கவர்மெண்ட் வந்து ஒரு பீஸ் டீல் சைன் பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எதையாவது கொஞ்சம் கொடுப்பாங்க, அவங்க அதுக்கு பதிலாக ஏதாவது வாங்கிப்பாங்க. ஓகேவா? இங்க என்ன கொடுக்குறாங்க என்ன வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போடோஸ் கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இனிமே இந்த விதமான இன்சர்ஜென்சி ஆபரேஷன்லயும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ப்ராமிஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி 6th ஷெட்யூல்ல இந்த 4 டிஸ்ட்ரிக்ட மட்டும் ஆட் பண்றாங்க. இந்த 4 டிஸ்ட்ரிக்டையும் ஏற்கனவே வந்து போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது 4 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் 6th ஷெட்யூல்ல ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சொன்னோம் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் அவங்க இல்ல, வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அவங்க பரவி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு ஒரு டேம் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரினா என்னன்னா, இப்போ போடோ பீப்புள்ஸ் வந்து அதிகமா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் தான் இருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இருக்காங்கல்ல, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஏரியால அவங்க இருக்காங்களோ அந்த இடமும் இந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் கீழே வந்துடும். அவங்க இந்த ஏரியாஸையும் கவர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் சில ஏரியால வந்து போடோஸ் வந்து இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த கவர்னன்ஸ் கீழே வர மாட்டாங்க. சரி, இவங்க எப்படி கவர்ன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போடோ கவுன்சில் மூலமா தான் கவர்ன் பண்றாங்க. ஏற்கனவே இந்த போடோ கவுன்சில் வந்து எப்போ 2003லே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில தான் இந்த 6th ஷெட்யூல்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பவர் கொடுக்குறாங்க. ஏன்னா 6th ஷெட்யூல்ல ஆட் பண்ணதுனால நிறைய பவர் கொடுத்துருக்காங்க.
எந்த விஷயம் பண்ணணும்னாலும் இந்த போடோ கவுன்சில் கிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். 2003 இந்த டெரிட்டோரியல் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணும்போது 40 மெம்பர்ஸ் தான் 60 மெம்பர்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ் இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா இந்த போடோ கவுன்சில் கிட்ட கேட்டுட்டு பண்ணலாம். இப்போ 6th ஷெட்யூல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது ஃபுல்லா தெரியும். அதானே எப்படி வந்து அவங்க கவர்ன் பண்றாங்க. ஏன்னா போடோ கவுன்சில் தான் இந்த 6th ஷெட்யூல் கீழே இந்த ஏரியாஸை வந்து கவர்ன் பண்ண போறாங்க. இந்த போடோஸே வந்து கவர்ன் பண்ண போறாங்க. அவங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அவங்கள கவர்ன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ 6th ஷெட்யூலை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த காம்ப்ரமைஸ்ல அவங்களுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட் பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 50,000 crores வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்க இந்த போடோ ஏரியாஸோட டெவலப்மெண்ட்டுக்காக. இப்போ இந்த 6th ஷெட்யூல் பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 244 வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 244(1) பாத்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது இந்த ஆர்டிகல் 244(1) பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. எங்க இருக்க ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கெட்யூல் ஏரியாஸ் எக்ஸப்ட் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். சரி, இந்த ஸ்கெட்யூல் ஏரியாஸ் எல்லாம் எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கெட்யூல் 5 தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 244(2) எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரைபல் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான கிளாஸ். அதாவது அவங்களோட ரூட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட கல்ச்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். அதானே அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வேற. அதானே நம்மளோட டெவலப்மெண்ட் வேற, ட்ரைபல் பீப்புள்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேற. அதானே அவங்க வந்து பெரிய பெரிய மால் வரணும் அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களோட ரூட்ஸ், அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது தான் அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட ரூட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எய்ம். இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அதுல வந்து ஒன்லி 4 டிஸ்ட்ரிக்டை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கோம்ல, அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். அதுதான் இப்போ எந்த ஏரியாஸ்லாம் இந்த ஆர்டிகிள் கீழே ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் 6 தான் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஷெட்யூல் 6 எங்களை ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இந்த ட்ரைபல் ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்டிகிளோட எய்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் அண்ட் டெலிகேஷன் ஆஃப் பவர் டு பீப்புள். பவர் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிளோட எய்ம். அதுக்காக தான் அவங்க அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கறது ஒன்ன வந்து ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போடோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போடோ டெரிட்டோரியல் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான் எந்த ஏரியா வந்து இந்த ஸ்கெட்யூல் 6 வந்து ஆட் பண்றாங்களோ அந்த ஏரியா வந்து என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இதை வந்து எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கெட்யூல் 6 தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ போடோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்னா எதெல்லாம், அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதுக்கப்புறமா டெரிட்டரிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வருது. கவர்னர் தான் இவங்களோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாரு. இவரு தான் இந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மாடிஃபை பண்ணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த ஸ்கெட்யூல் 6 கீழே வரும் அப்படிங்கறத வந்து மாடிஃபை பண்ணுவாரு, டிமார்க்ரேட் பண்ணுவாரு. இல்ல அவங்க வந்து இனிமே இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரியான அவங்களுக்கு அட்டானமி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா அதை ஆல்டர் பண்றது, இந்த எல்லா பவருமே யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னருக்கு இருக்கு. அப்போ கவர்னர் வந்து டிஸ்கிரிஷனா இதை முடிவு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தர். அதானே அதனால அவர் எப்பவுமே பிரசிடென்ட் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் முடிவு பண்ணுவாரு. எப்படி வந்து இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து அட்மினிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு, அந்த ஏரியால வந்து ஜுடிஷியரி இருக்கு, ஃபினான்ஷியல் பவர் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஏரியாக்குள்ள லாஸ் வந்து மேக் பண்ணிக்கலாமா. இப்போ இந்த போடோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் அதான பிடிஏடி அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க என்ன மாதிரியான லாஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னா அலோகேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் ரிலேட்டடான லாஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மணி லெண்டிங் ரிலேட்டடான லாஸ் வந்து அவங்க மேக் பண்ணிக்கலாம். சரி, இவங்களுக்கு லா மேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல அஸ்ஸாமோட ஸ்டேட் கவர்மெண்ட் லா ஏதாவது கொண்டு வந்தா இந்த ஏரியாவுக்கு செல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செல்லும். இப்போ பார்லிமெண்ட்ல ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க, இல்ல ஸ்டேட்ல வந்து ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்க்கு செல்லும். ஆனா யார்கிட்ட வந்து கன்சிடரேஷன் கேட்பாங்க, இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கிட்ட கன்சிடரேஷன் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸை வந்து மாத்தணும் அப்படின்னா யாரு மாத்துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்ஸாமா இருந்தா கவர்னர் மாத்துவாரு.
மற்ற 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒன்றும் இல்லை, திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டரி லாவா இருந்தா பிரசிடென்ட் மாத்துவாரு, மாடிஃபை பண்ணுவாரு, பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாரு, ரிப்பீல் பண்ணுவாரு. இது எல்லாமே பிரசிடென்ட் பண்ணுவாரு பார்லிமெண்டரி லாவா இருந்தா. இதே வந்து ஸ்டேட் லாவா இருந்துச்சுன்னா யாரு மாடிஃபை ரிப்பீல் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் தான் பண்ணுவாரு. கவர்னர் பண்ணாருனாலும் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு தான் பண்ண போறாரு. ஆனா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிரசிடென்ட் டைரக்டா இன்வால்வ் ஆகுறாரு. மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா நார்மலான ரெகுலேஷன் எல்லாமே பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் தான் டைரக்டா பண்ணுவாரு. ஆனா இன்டைரக்டா அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட் மூலமா பண்ணுவாரு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் பவர்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அவங்க மேக் பண்ண லாவை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அடுத்து வந்து நிறைய ப்ராஜெக்டை வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அதாவது அவங்களோட ஏரியால பிரைமரி ஸ்கூல்ஸ் கட்டலாம், இல்லைன்னா இரிகேஷன் சம்பந்தமான ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து அவங்க எடுத்து பண்ணலாம். இதுக்கெல்லாம் யாரு அவங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு டைரக்டா அலோகேட் பண்ணுவாங்க இந்த ஏரியாவுக்கு மட்டும். அடுத்து ஜுடிஷியரி பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னே தனியா வில்லேஜ் கோர்ட்ஸ்லாம் இருக்கு. இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்து இவங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்துல வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, வீட்டு வரி, தண்ணி வரி, அந்த மாதிரி இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மோரார்லெஸ் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்க இந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்கு. இந்த ஸ்கெடியூல் 6ல ஸ்டேட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ற பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. இதுக்காக அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கெடியூல் 6 வந்து கான்ஸ்டியூஷன்ல தான் இருக்கு. அதுல ஒரு ஏரியா வந்து ஆட் பண்ணணுமோ இல்ல எடுக்கணுமோ அப்படிங்கிற பவர் வந்து பார்லிமெண்ட் தான் இருக்கு. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர தேவையில்லை. இப்போ அசாம்ல இருக்கிற இந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 60 எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அடிஷனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த எலெக்டட் மெம்பர்ஸோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ். எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகல அப்படின்னா கவர்னர் வந்து ரூல் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டையும் இப்போ கவர்னர் ரூலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். யுனைடெட் நேஷன் வார்ன்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ரைட்ஸ் டிசாஸ்டர். யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் எல்லா கண்ட்ரீஸையும் வார்ன் பண்ணியிருக்காரு. எல்லா கண்ட்ரீஸும் இந்த பேண்டமிக் அப்புறம் லாக்டவுன் இந்த 2 விஷயங்களை பயன்படுத்தி பீப்புள்ஸோட ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்றாங்க, ரூல் ஆஃப் லாக்கு அகெயின்ஸ்டா வந்து நடந்துக்கிறாங்க அப்படி வார்ன் பண்ணியிருக்காரு. ரூல் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பேசிக்கான மீனிங் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம்ல, போலீஸ் வந்து பீப்புள்ஸை வந்து அடிக்கிறது, இதெல்லாம் பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்னோசன்ட் பீப்புளும் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்காக இதுக்காக போகும்போது அவங்கள வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரில மட்டும் கிடையாது, வேர்ல்ட் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட்ஸ் அப்படின்னா பேசிக்கான மீனிங் என்ன அப்படின்னா சம்திங் விச் வி கிளைம், அதாவது நம்ம கேட்கலாம், அதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். சம்திங் விச் வி கிளைம் தான் நம்ம ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? சம்திங் வி கிளைம் அஸ் எ ஹியூமன் பீயிங். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான உரிமைகளும் தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ், ஓகேவா? இது வந்து ஒரு யூனிவர்சல் ரைட். அதாவது திஸ் ரைட்ஸ் ஆர் இன்ஹரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் whatever our nationality, place of residence, sex, national or ethnic region, color, religion, language. நம்ம எங்க இருந்தாலும் சரிதான், என்ன ரிலிஜனா இருந்தாலும் சரிதான், என்ன செக்ஸா இருந்தாலும் சரிதான், இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே உண்டு. அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, டார்ச்சர், ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்குள்ள வருது. இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எல்லா கவர்மெண்டோட ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ஒரு லா கொண்டு வந்தாலும் என்ன ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாலும் அது வந்து ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லா
1945 அண்ட் 1948 யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளில ஒரு சார்ட்டர் வந்து அடாப்ட் பண்ணது மூலமா கொண்டு வந்தாங்க. என்ன சார்ட்டர் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த யுனைடெட் நேஷனோட ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட். இவர் தான் இப்போ இந்த வார்னிங்கையும் கொடுத்திருக்காரு. இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட், இன்டர் டிபெண்டன்ட், இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட், இன்டர் டிபெண்டன்ட், இன்டிவிசிபிள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வந்து இதை வந்து இன்டிவிசிபிள், இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஹியூமன் ரைட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட் டு லைஃப், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறமா ஹியூமன் ரைட்ஸ்ல எக்கனாமிக் ரைட்ஸும் இருக்கு. ரைட் டு ஒர்க், சோஷியல் செக்யூரிட்டி, எஜுகேஷன், ரைட் டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ரைட்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டிவிசிபிள். அப்படின்னா இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இல்லை, ஆனா ரைட் டு எஜுகேஷன் இருக்கு அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லா இருக்குமா? ஒரு கேஸ்ட்டை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, ஈக்குவாலிட்டி இல்லை, ஒரு கேஸ்ட்டை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, ஆனா ரைட் டு எஜுகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒதுக்கி வச்ச கேஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த எஜுகேஷனை பெற முடியும்? முடியாதுல. ஸோ இன்டிவிசிபிள். அதுக்கப்புறமா இன்டர் ரிலேட்டட். இன்டர் ரிலேட்டட் அப்படின்னா ஒரு ரைட் இன்னொரு ரைட்டை சார்ந்து இருக்கும். இப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட சொசைட்டில கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் ரைட் டு ஒர்க் கிடைக்கும், எல்லாருக்கும் ரைட் டு எஜுகேஷன் கிடைக்கும், எல்லாருக்கும் கரெக்டான டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்டர் ரிலேட்டட். இன்டர் டிபெண்டன்ட் எல்லாமே ஒண்ணுக்கு டிபெண்டன்ட். ஓகேவா? அதுதான் ஒரு ரைட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரைட்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ரைட் வந்து டிப்ரைவ் ஆச்சுன்னா அது எல்லா ரைட்ஸையுமே பாதிக்கும். அதனாலதான் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையுமே இன்டர் ரிலேட்டட், இன்டர் டிபெண்டன்ட், இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் பாருங்க, ரைட் டு லைஃப், அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் நம்ம எங்க படிச்சிருக்கோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. RBI opens 50,000 crore liquidity taps for mutual funds. நம்ம ஏற்கனவே 18th ஏப்ரல்ல ஒரு நியூஸ் டிஸ்கஸ் பண்ணோம். RBI வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதுக்கப்புறமா ரீஃபினான்சிங் ஏஜென்சிஸ் ரெண்டுக்குமே ஈச் வந்து 50,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எந்த மெத்தட் மூலமா அலோகேட் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 50,000 crore வந்து கொடுக்க போறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான். இப்போ நார்மலா வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 rupees இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஷேர் மார்க்கெட்ல என்ன இருக்கும்? கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்கும். நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கும்போது நமக்கும் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி தான். ஓகேவா? அப்போ நீங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னா ஜியோ கம்பெனியோட ஒரு ஷேரை வந்து வாங்கியிருக்கீங்க. உங்ககிட்ட 10,000 இருக்கு. 10,000க்கான அந்த ஷேரை வந்து வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி வாங்கும்போது அந்த கம்பெனி ப்ராஃபிட் எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஹை ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். திடீர்னு வந்து ஜியோ கம்பெனி அப்படியே வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ இங்க வந்து ரிஸ்க் வந்து ஹையா இருக்கும். ஆனா ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா நல்லா கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து ஹையா இருக்கும், ரிஸ்க்கும் ஹையா இருக்கும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டைரக்டா என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி கிட்ட உங்களோட பணத்தை வந்து கொடுக்குறீங்க. நீங்க மட்டும் கொடுக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அதை ஷேர் மார்க்கெட்ல அவங்க உங்களுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இப்படி ஒருத்தங்கள்ட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து லாஸ் ஆக போற கம்பெனியோட ஷேரை போய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா இவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த ஷேரை வந்து வாங்கினா நல்லா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு கம்பெனியோட ஷேரை மட்டும் வாங்க மாட்டாங்க, நிறைய கம்பெனிஸோட ஷேரை வாங்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஜியோ கம்பெனியோட ஷேர் மட்டும் தான் வாங்குறீங்க. அதானே? இப்ப நம்ம அவங்க கிட்ட 10,000 rupees கொடுக்குறோம்ல, அவங்க வந்து 2,000க்கு ஜியோ கம்பெனியோடது வாங்குவாங்க, 2,000க்கு டாட்டாவோட கம்பெனியோடது வாங்குவாங்க, இன்னொரு 5,000க்கு எல்என்டியோடது வாங்குவாங்க, இன்னொரு 2,000க்கு கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜியோ கம்பெனி ஒரு வேளை லாஸ் ஆனாலும் மற்ற கம்பெனிஸ்லாம் லாபம் அடிச்சுச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த லாஸை வந்து ஈடுகட்டிடலாமா? அப்போ உங்களுக்கு நீங்க போட்ட பணம் கிடைச்சிரும். சரி, இவங்க இந்த மாதிரி பண்றதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிற காசுல வந்து இவங்க வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மி. ஏன்னா அங்க மாதிரி
ஒரேடியா போகாது, உங்களுக்கு கிடைச்சிரும் காசு, அதான ரிஸ்க் வந்து கம்மி. ஆனா ப்ராஃபிட்டும் அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா கமிஷன் இவங்க எடுக்கிறதுனால. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? போன வாரம் என்ன ஆகும் அப்படின்னா, பிராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இவங்களோட 6 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து நாங்க வைண்ட் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைண்ட் அப் அப்படின்னா என்னன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய விதமான ஸ்கீம்ஸ் இருக்கும். அதாவது 1 இயருக்கு இருக்கும், உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி கூட ஸ்கீம்ஸ் இருக்கும். அதாவது மந்த்லி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிடைக்கிற ப்ராஃபிட்ல கமிஷன் எடுத்துட்டு உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இருக்கும், இயர்லி ரிட்டர்ன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சம் ஸ்கீம்ஸ் வந்து ஓப்பன் எண்டடா இருக்கும், சம் ஸ்கீம்ஸ் வந்து க்ளோஸ்ட் எண்டடா இருக்கும். ஓப்பன் எண்டட் அப்படின்னா நீங்க வந்து எப்ப வேணாலும் அந்த ஸ்கீம்ல காசு போட்டுக்கிடலாம். எப்ப வேணாலும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், திரும்பி வந்துடலாம். உங்களோட காசை வந்து இப்போ எவ்வளவு இருக்கோ அதை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து ஓப்பன் எண்டட். க்ளோஸ் எண்டட்னா அப்படி கிடையாது. அவங்க எப்போ அந்த ஸ்கீமை ஓப்பன் பண்றாங்களோ அப்பவே நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ க்ளோஸ் பண்றாங்களோ அப்பதான் உங்களோட காசை வந்து அவங்க தருவாங்க. இதுல வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க அவங்க கிட்ட காசு கொடுக்குறீங்கல்ல, கொடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, நாங்க இந்தந்த மாதிரியான கம்பெனிஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எஸ்பிஐல இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஜியோல இன்வெஸ்ட் பண்ணுவோம், டாட்டால இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்தந்த கம்பெனிஸ் அப்படின்னு சர்டைன் கம்பெனிஸ் வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது தான் டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ், க்ளோஸ்ட் எண்டட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ்னா எப்ப வேணாலும் பீப்புள் வந்து காசை திரும்பி வாங்கிக்கலாம்ல. இப்போ என்ன போயிட்டு இருக்கு, COVID-19 இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதனால ஷேர் மார்க்கெட்ல எல்லா கம்பெனியோட ஷேரும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் ஆயிடுச்சு. ஏன் டவுன் ஆச்சு? ஏன்னா எந்த கம்பெனியுமே நடக்கல, எந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கல, எல்லா கம்பெனியும் ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு. வேற எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அவங்களோட ஷேரோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ ஷேரோட வேல்யூ எல்லாம் கம்மி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஷேர் வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எல்லா கம்பெனிஸோட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் வரக்கூடிய காசு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த பீப்புள்ஸ் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எங்களோட காசை தாங்க, இப்போதைக்கு இருக்கதை தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, கேட்டா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து காசு வந்தா தானே இவங்க அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட 10,000 வாங்கினதை அவங்க கையில வச்சிருக்க மாட்டாங்கல்ல, ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ எப்படி அவங்களால டக்குன்னு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. ஆனா கொடுத்து ஆகணும், ஏன்னா இது வந்து ஓப்பன் எண்டட். அப்போ பீப்புள்ஸ் வந்து கேட்கும் போது அவங்க கொடுத்துதான் ஆகணும். அப்போ அவங்களால கொடுக்க முடியல, காசு இல்லை. இதனாலதான் இந்த ஸ்கீம்ஸை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்போ வைண்ட் அப் பண்ணிட்டா காசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, வைண்ட் அப் பண்ணிட்டா நீங்க அந்த ஸ்கீம்ல சேரவும் முடியாது. ஒருவேளை முன்னாடியே சேர்ந்திருந்தாலும் திருப்பி அந்த காசை வாங்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு வாங்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பார்த்து போட்டு கணக்கு பார்த்து உங்களுக்கு தருவாங்க. அது எப்போன்னு இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி வந்து சொல்லலை. இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து பண்ணதுனால எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிரும்ல. யாருமே அதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பீப்புள்ஸ் எல்லாமே. இதனால கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து ஒரு குழப்பம் வரும். சரி, இதை தீர்க்கிறதுக்காக தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ ஒரு 50,000 crore வந்து கொடுக்க போறாங்க. நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்பிஐ வந்து சும்மா தூக்கி அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க, பேங்க் மூலமா தான் கொடுப்பாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்பிஐ வந்து பேங்க் மூலமா தான் இந்த காசை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? எப்பவுமே ஆர்பிஐ பேங்குக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ரேட்ல கொடுப்பாங்கன்னா ரெப்போ ரேட்ல கொடுப்பாங்க. இந்த ரெப்போ ரேட்ல ஆர்பிஐ வந்து பேங்குக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க் 2 வீக்ஸ்ல வந்து வாங்கின காசை திருப்பி கொடுத்துடணும். ஒருவேளை 2 வீக்ஸ்க்கு அதிகமாயிடுச்சு, 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி கடன் வாங்குறாங்க பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்படின்னா அதுக்கு வட்டி வீதம் பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை விட அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 50,000 crore கொடுக்க போறாங்க. இது வந்து பேங்குக்கு கொடுக்கலல்ல, அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக தான் பேங்க் கிட்ட கொடுக்குறாங்க. அதனால இதுக்கும் வட்டி வீதம் வந்து ரெப்போ ரேட் தான். எவ்வளவு டைம் பீரியட்னா 90 days. 90 daysக்குள்ள என்ன பண்ணணும்னா பேங்க் வந்து திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? இப்ப பேங்க் வந்து காசை வந்து வாங்கியாச்சு, 50,000 crore வாங்கியாச்சு அப்படின்னா அந்த காசை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 27 ஏப்ரல்ல இருந்து 11 மேக்குள்ள பேங்க்ஸுக்கு கொடுக்குற காசை அவங்க என்ன பண்ணிடணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதை வந்து எப்போ வசூலிச்சிருக்கணும், 90 daysக்குள்ள திருப்பி வசூலிச்சு ஆர்பிஐ கிட்ட திருப்பி கொண்டு கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ பேங்க்ஸும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸ் வாங்கிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா சும்மா கொடுக்க முடியாதுல கடன். அப்போ செக்யூரிட்டிஸ் வந்து வாங்குவாங்க. அதாவது அவங்க கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க.
அப்போ செக்யூரிட்டி கொடுக்கும்போது அதுல எழுதியிருக்கும் ஒரு மந்த்ஸ்க்கு இவ்வளோ வட்டி அந்த மாதிரி எழுதியிருக்கும். அதை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு காசு கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ண போறாங்க. சரி, இதனால வந்து என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட நாங்க போட்ட காசு திருப்பி தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட இப்ப காசு இல்லை, ஸோ இந்த காசு வந்து அதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேல நம்பிக்கை போயிரும்ல, அவங்க காசு தரல இந்த மாதிரி ஸ்கீமே வைண்ட் அப் பண்றாங்கன்னா யாருமே அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதையும் வந்து சரி பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் வந்து ஒழுங்கா கடனை கொடுக்காது. ஏன்னா டைம் பாத்தீங்கன்னா 27 ஏப்ரல்ல இருந்து 11 மே வரை தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேங்க் வந்து கடனை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டே லாஸ்ட்ல போயிட்டு இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்க முன் வருவாங்களா? ஆர்பிஐ கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனாலும் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. இது வந்து அதனால எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ மெஷர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எசென்ஷியல் குட்ஸ் மூவ்மெண்ட் அப் சேஸ் கவர்மெண்ட். அதாவது லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணும்போது எசென்ஷியல் குட்ஸோட டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து அதிகமாயிருக்கு. ஃபுட்டு, மெடிசின், இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்படி ஒரு கமாடிட்டியை எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அப்படிலாம் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி ஒரு கமாடிட்டியை எசென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 மூலமா இந்த ஆக்டுக்கு கீழே எந்தெந்த கமாடிட்டி, எந்தெந்த குட்ஸ்லாம் கவர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த கமாடிட்டியோட ப்ரொடக்ஷன், சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷன், சேல் இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாருக்கும் ஃபேர் ப்ரைஸில் கிடைக்குதா, இது எல்லாமே கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அதை எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆக்டுக்கு கீழே எந்த கமாடிட்டி எல்லாம் எசென்ஷியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா எடிபிள் ஆயில் சீட்ஸ், ட்ரக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வரும். ஆனால் இது மட்டும் எசென்ஷியல் கமாடிட்டி கிடையாது. கவர்மெண்ட் டைம் டு டைம் இந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஒரு கமாடிட்டி வந்து இந்த டைம்ல எசென்ஷியல் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டியா இந்த ஆக்டுக்கு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டைம்ல மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர்ஸ் தானே எசென்ஷியலா எல்லாருமே வாங்குறாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷனை வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு வைங்களேன், இப்போ எல்லாருமே ஹேண்ட் சானிடைசர்ஸ், மாஸ்க் வந்து கண்டிப்பா வாங்குவாங்க. அப்போ அதை விற்கிறவர் வந்து விலை அதிகமா வச்சு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் இப்போ மாஸ்க் அண்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸை இந்த எசென்ஷியல் லிஸ்ட்ல இந்த டைம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இருந்து எதையாவது எடுக்கணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் வந்து அதுல இருந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்க், சானிடைசர்ஸை இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்ததுனால பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபேர் ப்ரைஸ்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கு, கரெக்டான ப்ரைஸ்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷனும் வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் எல்லா மேனுஃபேக்சரர்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி தயாரிச்சதை விட 3 மடங்கு அதிகமா தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். நேற்று வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் 2 நியூஸ் 3 நியூஸ் தான் எடுத்திருக்கீங்க, ஏன் எல்லா நியூஸும் எடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிஜமா நேற்று நான் நல்லா செக் பண்ணி பார்த்தேன், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதுவுமே இல்லை. அந்த 3 நியூஸ் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. சம்டைம்ஸ் வந்து நான் எதையாவது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சிலபஸ் வச்சு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுது சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூஸை படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே உங்களோட இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய நியூஸ் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. நம்ம அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து ஒரு 4 நியூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தவங்கள பார்த்தா வேற 4 நியூஸை வேற ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற மாதிரி இருக்கும். அதானே நம்ம தான் இந்த எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதனால என்னையும் நீங்க நம்பக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது. உங்களோட சிலபஸ் தான் நீங்க நம்பணும். சிலபஸை பக்கத்துல வச்சுட்டு நீங்க வந்து எந்தெந்த நியூஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு படிங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து
நியூஸ் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. எப்போவுமே நீங்களாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான் நல்ல. தேங்க்யூ ஸோ மச்.